ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட ஹரியானா இருக்காரு. ஸோ வழக்கமாக ஐபிஎல் ஃபீவர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஐபிஎல் ஃபீவர் இன்னும் போயிட்டு தானே இருக்குது. பட் இருந்தாலும் இதில் இடையில இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது. அதை பற்றி நம்ம பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் இந்தியா 1-0 லீடில் எடுத்துட்டாங்க. இரண்டாவது போட்டி ரொம்ப முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. அடிலைடில் நடக்க போகிற பிங்க் பால் டெஸ்ட், டே நைட் டெஸ்ட் மேட்ச். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டவுட் இருக்குன்னு, அதாவது இந்த ரெட் பால் நார்மலாக நடக்கிற டெஸ்ட் மேட்சுக்கும் இந்த டே நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை நம்ம ஆடியன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த பால் தான். இந்த பாலில் பார்த்திங்கன்னா பிங்க் பாலில் ரெட் பாலோட கம்பேர் பண்ணும் போது அந்த லேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெதருக்கு மேலே இருக்கிற பெயிண்ட். இந்த பெயிண்ட் ரெட் பாலில் ஒரு 20 ஓவர்ஸில் அதனுடைய ஷைன் போகுது அப்படின்னா, இந்த பிங்க் பாலில் ஒரு 35 ஓவர்ஸ் 40 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த லேக்கர் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் தி பால் என்ன ஆகுது அப்படின்னா, விக்கெட்டில் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா பவுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டாக இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக பால் பேட்டுக்கு நேராக வருது, அவங்களும் டைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஈவன் ஸ்டீவன்ஸாக தான் இருக்குது. பட் இந்த பிங்க் பாலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்விலைட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேச்சுரல் லைட்டுக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டாக சேரும் போது அந்த ட்விலைட் செஷனில் பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃபுல் டார்க்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளட் லைட் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த ஃபுல் டார்க்னஸும் வராமல் ஃப்ளட் லைட்டும் வரும்போது பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் பிங்க் பால் டெஸ்ட்டில் இருக்க ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் இந்த பிங்க் பால் டெஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதிகமாக ஆடப்படலை. ரீசன் பார்த்தீங்கன்னா 5 நாள் முழுசாக அந்த மேட்ச் போகாது. பிங்க் பால் இருந்துச்சுனாலே அது 5 நாள் போகாது, 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதனால தான் பிங்க் பால் டெஸ்ட் அதிகமாக ஆடப்படலையா? பிங்க் பால் டெஸ்ட் அதிகமாக ஆடப்படாததுக்கு அது மட்டும் ரீசன் கிடையாது. எல்லா கண்ட்ரிலையும் அதுக்கான பர்ஃபெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்தியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. பட் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸாக்ட் செட்டப் கிடையாது. அதுக்கான ரிசப்ஷனும் பெருசாக கிடையாது. அதனால தான் நடக்காததுக்கான காரணம். ஓகே. இப்போது நம்ம ஆஸ்திரேலியா வெஸ் இந்தியா அந்த பிங்க் பால் டெஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அடிலைடு. ஸோ அங்கே அதிகமான பிங்க் பால் டெஸ்ட் ஆடப்பட்டிருக்கு. அண்ட் ஓவராலாக இந்த 2 டீமோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவும் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் பிங்க் பாலில் தோற்றுருக்காங்க. பட் ஆடினது வெறும் 4 மேட்ச் மட்டும்தான். அதுலேயும் 3 வின் பண்ணது எல்லாமே ஹோமில். ஆஸ்திரேலியா பக்கம் வந்தோம் அப்படின்னா 12 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்க பிங்க் பால் டெஸ்ட்டு. அதில் 11 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ரெக்கார்டு அவங்க கிட்ட தான் இருக்குது. ஓவராலாகவே பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கிறது 22 23 தான் ஆடப்பட்டிருக்கு. அதில் 12 ஆஸ்திரேலியா பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேலன்ஸ் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் இதே வென்யூவில் அவங்க நிறைய பிங்க் பால் டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இந்தியாவும் பிங்க் பால் டெஸ்ட்டில் ரொம்ப போராக பண்ணல. இந்தியாவில் விளையாண்ட ஒரு 3 மேட்சுமே கன்வின்சிங்காக ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நம்ம விளையாண்ட அந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் கூட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா தான் லீடு எடுத்திருப்பாங்க. நம்ம அரௌண்ட் ஒரு 244 அடிச்சிருப்போம். திரும்ப அவங்க ஒரு 180 190க்கு அவங்க ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் ஒரு குரூஷியலான ஒரு மூமெண்ட்டாக நான் யோசித்தது என்ன அப்படின்னா, அஜின்கே ரஹானேயும் விராட் கோலியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போது ரஹானே விராட் கோலி அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் பண்ணி விட்டுருவார். ஸோ அது அந்த பேலன்ஸ் ஆஃப் தி கேமை டோட்டலாக மாற்றி விட்டுது. அண்ட் இந்தியா திரும்ப நல்லா போலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் ரவி அஸ்வின் ஒரு 4 விக்கெட் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. பட் ஆல் ஆஃப் தி சடன் ஒரு 20 ஓவரில் நம்ம பண்டில் அவுட் ஆகிட்டு இருப்போம் ஒரு 36 ரன்னுக்கு. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நமக்கு. பட் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸஸும் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் பாலில் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதான் இந்தியாவோட டெஸ்ட்டில் மோசமான பேட்டிங் இன்னிங்ஸ் 36க்கு ஆல் அவுட்டு. அது அந்த டெஸ்ட்டில் தான் நடந்திருக்கும். அதற்கு இந்தியா பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இந்தியாவுக்காக பிங்க் பால் டெஸ்ட்டில் அதிகமான விக்கெட் எடுத்திருக்காரு, 14. அதே தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் இருக்காரு. பட் இந்தியாவில் எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே அதில் இல்லை. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா? ஏன்னா அந்த அதிகமான ஃபஸ்ட்டு இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் ஆடும்போது அங்கே விக்கெட் எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது சமி, பட் 3 பேருமே இப்போ உள்ள இல்லை. ஸோ இப்போ யாரை கீயாக பார்க்குறீங்க இந்தியன் பவுலர்ஸில் இருந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில்? அப்சல்யூட்லி ஜஸ்பிரீத் பும்ரா தான் நம்மளுடைய கீ பவுலர். நம்மளுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் என்ன பெட்டராக நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் டெஸ்ட்டினுடைய ப்ரிவியூ நானும் சிட்டியும் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், பும்ரா எந்த அளவுக்கு நல்லா போடுவாரோ அவருக்கு அதே அளவுக்கு சுற்றி இருக்கிற பவுலர்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருந்தேன். எக்ஸலண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணாங்க சிராஜ் அண்ட் ஹர்ஷித் ராணா.
மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எண்டில் ஒரு bowler வந்துட்டு விக்கெட்டுக்கு போகும்போது இன்னொரு எண்டில் நீங்களும் போயிட்டு விக்கெட்டுக்குன்னு நீங்கள் தேடாமல் ஒரு எண்டை நீங்கள் டைட்டாக வச்சுருந்தாவே போதும். அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. லபுஷேன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை ஒரு 52 பால் விளையாட வச்சு வெறும் 3 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு கேட்சும் வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக bowling போட்டாவே போதும். திரும்ப நீங்கள் கீ பவுலர் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பும்ரா தான். அவர் கூட சேர்ந்து நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டர் ராணாவும் சிராஜும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரபிள் டெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் ஃபார்மை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு ஸ்லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ பிங்க் பால் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஒன்று ஆடி இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் 11 கூட. ஸோ அதில் வந்து ஒரு சில பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா வந்து நல்லா பண்ணியிருந்தார் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். அண்டு பேட்டிங்கை பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் விட நான் கேட்க வேண்டிய விஷயம் வந்து அங்கே ரோஹித் சர்மா ஓப்பனிங் வரல. ஸோ அவர் வந்து செகண்ட் ரவுண்ட் தான் உள்ளே வந்திருந்தார். ஸோ மேபி இந்த செகண்ட் டெஸ்ட்லேயும் வந்து ஓப்பனிங் வராமல் மிடில் ஆர்டரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வாலோட அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன்? இல்லை, என்னோட ஒப்பீனியனும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் வந்துட்டு டாப் ஆஃப் தி ஆர்டர் ஓப்பனிங் தான் ஆடணும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். பட் ரோஹித் சர்மா வந்துட்டு டவுன் தி ஆர்டரில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது 2018 தான் அவர் வந்து கடைசியாக மிடில் ஆர்டர் ஆடி இருக்காரு. ஸோ இதே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதுக்கப்புறம் தான் ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரோஹித் வந்து ஒரு கேப்டனாக மிடில் ஆர்டரில் போய் ஆடணுமா இல்லை ஓப்பனிங் தான் வரணுமா? இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மை வச்சு பார்த்தா என்னுடைய சஜஷன் வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ணுறது இந்தியாவுக்கு வந்து பெட்டர். பட் ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு வந்து டவுன் தி ஆர்டர் வந்துட்டு அவர் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய ஈஸி சாய்ஸ் வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து டவுன் தி ஆர்டர் ஆட சொல்கிறது. கேஎல் ராகுல் எந்த ஒரு பொசிஷனில் ஆட சொன்னாலும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் கரண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் வந்துட்டு கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறது நல்லது. ஓகே. இந்த கேள்வியும் கேட்டுறேன். ரோஹித் சர்மா அண்ட் கில்லி இப்போதைக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா யார் 2 பேரை வெளியே எடுக்க? ஸ்டேட்டவே நம்மளுக்கு படிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு அவுட். அதுக்கு பதிலாக வந்துட்டு கில் நம்மளுக்கு உள்ளே வராரு. அண்ட் தென் வந்துட்டு துருவ் ஜூரல் வந்துட்டு நம்மளுக்கு அவுட். ரோஹித் சர்மா நம்மளுக்கு உள்ளே வராரு. இப்போ டீம்னுடைய பேட்டிங் வந்து ஆல் ஆஃப் தி சடன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்துட்டு கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஆடுறாங்க. ஒன் வந்துட்டு நம்மளுக்கு கில் வராரு. நம்மளுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம உள்ளே போகும்போதே வந்துட்டு ஒரே ஒரு இன்ஃபார்ம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்து கில் தான் நம்மளுக்கு இருந்தார். அண்ட் தென் வந்துட்டு ரிஷப் பண்ட் வந்து டவுன் தி ஆர்டர் இருந்தார். இப்போ கோலியுடைய 100 இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுடைய பேட்டிங் வந்து ரொம்ப ஃபார்மிடபுளாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த அடிலைட் பிட்ச் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏன்னா அடிலைட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு பேர் போன ஒரு வென்யூவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஓவல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நீங்கள்? டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்துட்டு சீம் பவுலர்ஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். எஸ்பெஷலி நான் என்னென்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஃப்ரைடே வந்துட்டு ஒரு ரெயின் த்ரெட் இருக்குது. 5 நாளுமே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணே. ஸோ அப்படி பெஞ்சுது அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து பிங்க் பால் டெஸ்ட்டுன்றதுனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் டிலேயாக ஆரம்பிக்குது, நம்ம வந்துட்டு அந்த டுலைட் செஷன்றதை பற்றி நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் டாஸே போட போகிறாங்க. இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம பேட்டிங் நம்ம போட வச்சோம் அப்படின்னா ஒரு செஷனில் வந்துட்டு அவங்களுடைய டாப் ஆர்டரை வந்துட்டு நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த டெஸ்ட் மேட்சும் திரும்ப நம்ம வின் பண்ணுறதுக்கு. அதே தான் வைஸ் வெர்ஸா ஆஸ்திரேலியா வந்துட்டு டாஸ் வின் பண்ணாங்க அப்படின்னாலும் அதே நிலைமை இந்தியாவுக்கும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் வந்துட்டு பெட்டர் ஃபார்மில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேனுக்கு மேலே. ஸோ ஸ்லைட்டாக இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றது என்னுடைய சஜஷன் இதில். அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய ரீசன்ட் பேட்டிங் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கொலாப்சஸ் லாஸ்ட் 6 டெஸ்ட் மேட்ச்சில் 5 இன்னிங்ஸ் வந்துட்டு அவங்களுடைய டாப் ஆர்டர் வந்துட்டு பிலோ 100 அவங்க போயிருக்காங்க. 5 விக்கெட்ஸ் வந்துட்டு பிலோ 100 போயிருக்காங்க அகென்ஸ்ட் நியூசிலாந்தாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த சீரீஸில் வந்துட்டு தொடர்ந்து 2 மேட்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டாப் ஆர்டர் வந்துட்டு வித்தின் 100 ரன்ஸ்க்கு வந்துட்டு டாப் 5 விக்கெட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்தியாவோட பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, நான் அதுக்குள்ளே வரேன். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இந்தியா ஏவோட கேப்டனாக இருந்தால் மெக்ஸ்வினியை தூக்கிட்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ண வச்சாங்க. பட் அவர் அங்கே ஓப்பன் பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் பால் டெஸ்ட்டோட ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து சாம் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து செம்மையாக ஓப்பன் பண்ணி ஒரு செஞ்சுரியுமே அடிச்சிருந்தாரு. மேபி அவர் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஆஸ்திரேலியா 11 ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா? எத்தனை பேர் உள்ள ஆட் ஆயிருக்காங்க? இல்லை, ஆஸ்திரேலியா 11 வந்துட்டு டாப் ஆர்டரில் வந்துட்டு நேத்தன் மெக்ஸ்வினிக்கு வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஆர் நாட் ஃபிட் ஃபார் தி ஹையர் லெவல்னு சொல்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்லி அன்ஃபேர். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அது பண்ண மாட்டாங்க. ஒரு லாங் ரன் வந்து ஒரு பிளேயர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நேத்தன் மெக்ஸ்வினி கண்டிப்பாக வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆட போகிறாரு. கவாஜான் நேத்தன் மெக்ஸ்வினி தான் வந்துட்டு அவங்களுடைய ஓப்பனர். அண்ட் லபுஷேன் மேபி இது அவருடைய கடைசி சான்ஸாக வந்துட்டு ஆஸ்திரேலியா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. லபுஷனுடைய ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 டெஸ்ட் மேட்ச்சில் 10 செஞ்சுரி.
அந்த 10 செஞ்சுரியும் வந்து பார்க்கும்போது எப்பா யாரா இவன் இந்த மாதிரி ரன் அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயராக இருந்தார். ஆமாம். அடுத்த ஒரு 22 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லபுஷேன் வந்துட்டு இதுவரையும் மொத்தமாக ஒரு 100 தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லாஸ்ட்டாக இப்போ இந்த இருக்கிற இந்த வேர்ல்ட் கப் சைக்கிளில் அவருடைய ஆவரேஜ் வந்துட்டு ஒரு 30 கூட இல்லை, பிலோ 30, பிட்வீன் 25 to 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அவருடைய ஆவரேஜ். ஓகே, அப்போ லபுஷேன் போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு யார் ப்ளேஸ் பண்ணுவாங்க? வெப்ஸ்டர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். எனக்கு வெப்ஸ்டர் வந்து இந்த மேட்சை வந்து விளையாடுவாரோ அப்படின்னு தோணுது. ரீசன் எதனால வெப்ஸ்டர் விளையாடுவாருன்னு எனக்கு தோணுதுன்னா, ஆடுவார்னா யாருக்கு பதிலாக ஆட இல்லை இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் 2 இருக்குது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இஸ் நாட் ஃபிட் ஃபார் திஸ் மேட்ச் அப்படின்ட்டாங்க. ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு போலாண்ட் வராரு. அண்ட் தென் வந்து மிச்சல் மார்ஷ் இப்போ இருக்கிற கரண்ட் ஆஸ்திரேலியன் சைடில் ஒரு பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ் தான். அவங்களுடைய டாப் 6 பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் மிச்சல் மார்ஷ் வந்து கண்ணை மூட்டு ஒரு பிளேயராக இருப்பார். கரண்ட்டாக அவருடைய ஆவரேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற இப்போ கரண்ட் பிளேயிங் 11ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் அவருடைய ஆவரேஜ் தான் டாப்பில் இருக்குது. ஒரு 40+ வந்து வச்சுட்டு இருக்க பிளேயர் அவராக தான் இருக்கார். ஸோ மிச்சல் மார்ஷுக்கு பதிலாக அவருடைய இன்ஜரி ஃபேக்டர் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேட்ச் ஃபிட்டாக இருப்பாரா ஃப்ரைடேக்குள்ளே அப்படின்றது தெரியல. இஃப் இன்கேஸ் வந்துட்டு மார்ஷ் வந்துட்டு விளையாடல அப்படின்னா அவருக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு வெப்ஸ்டர் தான் விளையாடுவாருன்னு தோணுது. வெப்ஸ்டர், ஓகே. இப்போ ஆஸ்திரேலியா 11 பொறுத்த வரைக்கும் வெப்ஸ்டர் வந்து உள்ள வருவார் அண்ட் போலண்ட் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் கில்ல உள்ள வந்துட்டு படிக்கல் அண்ட் கூடவே ஜூரலை வந்து வெளியெடுத்துருவாங்க. ஸோ 2 டீம்லேயுமே 2 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு சின்ன பேட்டில்குள்ளே வருவோம். இந்த பவுலர் இந்த பேட்ஸ்மேன் பேட்டில் அப்படின்னு சொல்லுங்கள் 2 டீமில் இருந்தோம். ஸோ ஒவ்வொரு பேட்ஸ்மேன் ஒவ்வொரு பவுலர். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் ஜெய்ஷ்வால் வந்துட்டு ஸ்டார் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நீ ரொம்ப ஸ்லோவாக போடுற அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா கிட்ட வம்பிழுத்துருப்பாரு ஸ்டாருக்கு, அதனால இவர் இங்கே சப்போர்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு இந்தியன் பிளேயர் அதுவும் ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு கண்டிஷனில் போய் விளையாடும் போது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த த்ரூ அவுட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆன் தி ஃபீல்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு சைலண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. பேட்டிங் ஆடும்போதே லபுஷேன் வந்துட்டு பேசிக்கிட்டே விளையாடுற ஒரு பிளேயர், சிப் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் ஆனால் இந்த டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா வந்துட்டு அமைதியாக இருந்தாங்க, இந்தியா வந்துட்டு டாமினேட் பண்ணாங்க. அதில் ஆஸ்திரேலியா வந்துட்டு அமைதியாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸினுடைய ஃபார்ம் அவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸ்லிப் கார்டரில் நிற்கிறது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் தான் நிற்பாங்க. அவங்களுடைய அவுட் ஆஃப் ஃபார்ம் அதுதான் வந்துட்டு அந்த ஒரு செட்பேக்கான ஒரு காரணம். நீங்கள் மேட்ச் அப் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி ஆர்டர் ஸ்டார்க் அண்ட் ஜெய்ஷ்வாலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது போகும், பேட்டில் போகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலாண்ட் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பவுலர், இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் வந்துட்டு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் குவைட்டாக அவர் போட வச்சுட்டு விக்கெட் இல்லாமல் போட்டார் அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பவுலர். ஸோ போலாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் இந்தியன் பவுலர்ஸ் அந்த ஒரு மேட்ச் அப்னு சொல்லிடுங்க. எந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு இங்கே மேட்ச் அப் இருக்கும் இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட இருந்து? இல்லை, ஸ்டாண்ட் அவுட் பவுலர் வந்து நான் எனக்கு எப்பயுமே வந்துட்டு ஜஸ்பிரித் பும்ரா தான். பும்ரா வந்து பும்ரா இல்லாமல் சொல்லுங்களேன். ஓகே, ஏன்னா பும்ரா எல்லாருக்குமே மேட்ச் அப் தான், எல்லாரையும் செய்ய போறாரு. பும்ரா இல்லாமல் ஒரு பவுலர் வந்து இவர் வந்து கண்டிப்பாக கீயாக இருப்பார். முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேருமே வந்து நம்மளுக்கு கீ தான். நம்ம யார் 2 பேருமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. த கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் 2 பேரும் எடுத்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹர்ஷித் ராணா வந்துட்டு டிராவிஸ் ஹெட்டை எடுத்தார் அப்படின்னா அடுத்த இன்னிங்ஸில் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட விக்கெட், அது என்ன மாதிரி ஒரு வேஸ் விங்கர் அவர் போட்டு ஸ்மித்தோட விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் எல்லா பேட்ஸ்மேனே வந்துட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணி எடுத்தோம். இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பாலை வந்துட்டு விட்டதுக்கும் ஆஸ்திரேலியா பாலை விட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை தேடிக்கிட்டு போனாங்க. இந்தியா பேட்ஸ்மேன் எல்லாருமே பாலை வந்துட்டு நல்லா வர விட்டு க்ளோஸ் டு தி பேட் ஆடினாங்க. அண்ட் கேஎல் ராகுல் விட்டு அந்த வெல் லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல் லெஃப்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். 92-93 சீரீஸில் வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போவாங்க. அப்போ போகிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒக்காரி யூனிஸ் அண்ட் வாசிம் அக்ரமுடைய ரிவர்ஸ் விங்குக்கு. அங்கே பாகிஸ்தான் கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்துட்டு ஒரு 15th ஓவர் 20th ஓவரே வந்து ரிவர்ஸ் விங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக மார்டின் க்ரோ ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா நான் அவுட் ஸ்விங்க்கு நான் போய் ஆட போகிறதில்ல, என்னுடைய இன்ஸ்விங்க்கு தான் ஆட போகிறேன். அந்த டெக்னிக்கை கேஎல் ராகுல் வந்துட்டு இப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய ஆஃப் ஸ்டெம்ப் வந்து எங்கே இருக்குன்றது க்ளீனாக தெரியுது. அந்த மாதிரி ஒரு லீவ் விடணும் அப்படின்னா அவர் டெக்னிக்கலாக அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த இன்னிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும்னு ஸோ நீங்கள் கேஎல் ராகுல் வந்து அடாப்ட் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. பட் இதற்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்குது இல்லை இந்தியன் டீம் ஆடுது டெஸ்ட் அப்படின்னாலே ஜடேஜா அஸ்வின் இந்த காம்போ உள்ளே இருப்பாங்க. ஸோ இவங்க இல்லாமல் தான் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 2வது மேட்ச் அடிலைடில் வந்து வாய்ப்பு இருக்கா 2 பேர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு? இல்லை, வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு டீமில் இருக்கிறது இந்த
இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் டூரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங்குடைய பர்ஃபார்மன்ஸஸ்க்காக தான். இப்போ இந்தியாவுடைய பேட்டிங் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிக்கிட்டனால ரோஹித் சர்மா உள்ளே வந்துட்டார், கில் வந்துட்டார், அண்ட் தென் வந்து கோலியும் வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிதிஷ் ரெட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டரில் அவரும் வந்துட்டு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கேமில் வந்துட்டு தைரியமாக எடுக்கலாம். வாஷிங்டன் சுந்தரை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அஸ்வினை வந்து கொண்டு வரலாம். ரீசன் எதனால் அஸ்வினை கொண்டு வரலாம் அப்படின்னா அஸ்வின் இந்த பர்டிகுலர் வென்யூவில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய லாஸ்ட் அவுட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் வாஷிங்டன் சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு அஸ்வினை கொண்டு வருது. பட் ஜடேஜா விளையாடுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அஸ்வினோட ரெக்கார்ட் இன் பிங்க் பால் டெஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்காக அதிக விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ஸோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமோன்னு தோணுது. அண்ட் பேட்டிங்லையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார். பட் வாசி அளவுக்கு கிடையாதுனாலுமே அஸ்வின் கிட்டேயுமே 6 செஞ்சுரி இருக்குது. ஸோ அதனால் என்னோட சாய்ஸ் அஸ்வின் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது இல்லாமல் இந்த போட்டி 5 நாள் போகுமா இல்லை வழக்கம் போல் 3 நாள்லேயே முடிஞ்சிருமானு அதுக்கு பதில் இருக்கா? இல்லை இந்தியாவுடைய பேட்டிங் ஃபார்ம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 4 days வரையும் அந்த மேட்ச் வந்துட்டு போகும். இந்தியா நல்லா விளாண்டாங்க அப்படின்னா இந்தியாவும் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு ஹாட் அண்ட் கோல்டாகவே தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸாக இருக்கட்டும், அங்கேயும் போய்ட்டு ஒரு டாமினேட்டிங்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயித்தோம். பட் ஆனால் நம்மளால் சீரீஸ் வின் பண்ண முடியல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவில் எடுத்தோடனே அவங்க நம்மளுக்கு கொடுத்தது வந்துட்டு பெர்த் டெஸ்ட் மேட்ச் நமக்கு கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா பெர்த் வந்துட்டு அவங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டை இந்தியா வந்து அங்கே வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆமாம். அண்ட் தென் வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட் ஸோ ஸ்டேட்டாகவே வந்துட்டு இந்தியா வந்து 2-0 பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். பட் இந்தியாவுக்கு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது 2-0 ஆஸ்திரேலியாவை நம்ம பண்ணுறதுக்கு. 2-0 இஃப் சப்போஸ் ஆஸ்திரேலியா ஆகிட்டாங்கன்னா அங்கேருந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ரெக்கார்ட் இருக்குண்ணா, விராட் கோலி தான் வந்து இந்தியாவுக்காக பிங்க் பால் டெஸ்ட்டில் செஞ்சுரி அடித்த முதல் பிளேயர். இந்த மேட்ச் செஞ்சுரி வாய்ப்பு இருக்கா? விராட் கோலி அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரான்னு? ஸோ இல்லை ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வருவார், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த 2 லெஜண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விராட் கோலி ஃபார்முக்கு வந்தது இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பூஸ்ட். அவர் வந்து ஃபார்முக்கு வந்து ஒரு 3வது டெஸ்ட் மேட்ச் 4வது டெஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு ஃபார்முக்கு வந்திருந்தாருன்னா அது வந்துட்டு ஒரு பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. சீரீஸினுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவர் வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் அடாப்ட் ஆகி அவர் இப்போ செஞ்சுரி அடித்தது ஆஸ்திரேலியாவுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ஹெட்டேக்கு. ஸோ கோலி வந்துட்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ரோஹித் சர்மா வந்து மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு 30-40 ரன் ஒரு இன்னிங்ஸ் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே. அந்த கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் டேடி 100 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டேடி 100 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே. ஸோ இவங்க 2 பேருமே லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ். 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. ஓகே, கடைசியாக கேட்டுடுறேன், டாஸ் வின் பண்ணால் என்ன சூஸ் பண்ணணும் எந்த 2 டீமுமே? அண்ட் இது இல்லாமல் இந்த போட்டி யார் ஜெயிப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜில் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு 60 இந்தியா 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் நம்மளுடைய டாப் ஆர்டர் எல்லாருமே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நம்ம போலிங் வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் வந்துட்டு பவர் ஃபார்மில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்தியாவோட ஃபேவருக்கு போகிறேன். 55 to இந்தியா அண்ட் 45 to ஆஸ்திரேலியா. இது வந்துட்டு வின்னிங் பர்சன்டேஜ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா நான் சொல்கிறது. அண்ட் தென் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா டாஸ் வந்துட்டு இப்போ ஜெயிச்சாங்க அப்படின்னா டாஸ் வந்துட்டு இயர்லி டாஸ் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஓவர் காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக போலிங் தான் வந்துட்டு போடணும். அது எந்த டீம் வந்துட்டு இது பண்ணாலும் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்லை விக்கெட் நல்லா இருக்குது அப்படின்னா வின்னிங் தி டாஸ் அண்ட் எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட் அது வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மழை இருக்குது, ஃபஸ்ட் செஷன் ஆரம்பிக்கிறதே லேட்டாக தான் ஆரம்பிக்க போகுது, அந்த டுலைட் செஷன் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு போல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான். ஓகே அண்ணா, அவரோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டாரு. நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிங்க் பால் டெஸ்ட் அந்த ரெட் பால் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ ரெட் பால் பிங்க் பாலை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.